ஆ அஸ் அ பெர்சனா ஃபாத்திமா ஃபர்ஹானா வந்து தமிழ் நேஷனலிசம் அப்படிங்கிறத நோக்கி உங்க தந்தை ஒரு மேஜர் ரீசனா இருந்தாலும், நீங்க ஸ்டிக் ஆன் பண்றதுக்கு தேர் இஸ் சம் ரீசன் இருக்கும்ல. ம். ஏன்னா, இன்னைக்கு பெரும்பாலும் நான் வெளிப்படையா நம்ம பேசணும் அப்படின்னா, இஸ்லாமிய சமூகத்த சேர்ந்த பெரும்பாலானோர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அ ப்ரோ டிஎம்கேவா இருக்கிறாங்க. அல்லது திமுகவிலே இருக்கிறாங்க. திமுக வெளிப்படையா ஆதரிக்கிறாங்க. பெரும்பாலும் நான் சொல்றேன். கொஞ்சம் பேர் அங்கங்க பிரிஞ்சு இருக்கலாம். ஆ நாம் தமிழர் கட்சியில இருக்கலாம். அதிமுகல இருக்கலாம். டூ எனிபடி எங்க இருக்கலாம். ஆனா, அந்த திராவிட இயக்கங்கள் ஆதரிக்கக்கூடிய போக்குல இருக்கக்கூடிய அந்த சமூகத்துல இருக்கிற பெரும்பாலும் இருக்கும்போது, நீங்க ஏன் திராவிட இயக்கத்த விமர்சிக்கிறீங்க? அல்லது எங்க உங்களுக்கு திராவிடம் அந்நியமாக படுகிறது? இல்ல இன்னைக்கு நீங்க ஆரியர்களை எதிர்த்து தான் திராவிடம் வந்திருக்குன்னு எஸ். சொல்றீங்க. ஆனா அந்த நிலைப்பாட்டிலேயே பிணக்குகள் இருக்கே! அதிலேயே சறுக்கிட்டீங்களே! அப்படிங்கும்போது உங்கள நம்புறது தான். நான் இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி வாப்பா சொன்னது தான். எல்லாரையும் நம்பி நம்பி இருந்துட்டோம். ஆனா இவங்க யாருமே நமக்கானவர்கள் இல்ல. தமிழ் தேசியத்துக்கானவங்க இல்ல அப்படின்னு சொன்னாங்க. இங்க மத, சாதி உணர்வுகளை களைந்து, மொழியால் நம்ம இணைக்கப்படணும். அப்போதான் நம்ம நமக்கான உரிமைகள பெற முடியும் அப்படிங்கிறத என்னைக்கோ கணிச்சது தான் தமிழ் தேசியம் இல்லையா? அதைத்தான் சீமான் அவர்களும், பாப்பாவும் அடிக்கடி மேடைல சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு கிறிஸ்தவனா இருக்கிறவன், நாளைக்கு இந்துவா மாறலாம். நான் முஸ்லிமா இருக்கிறவன், நாளைக்கு ஒரு கிறிஸ்டியனா மாறலாம் அப்படிங்கிறது. அதனால மதம் என்பது மாறிக்கொள்ளக்கூடும். இனம் என்பது மாறாது. இனத்தின் வழியே நம்மள அரசியலினுடைய விடுதலையை பெற முடியும் அப்படிங்கிறது தான் நியதி. அப்படிதான் இங்க அரசியல் செய்துட்டு வராங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் இருந்த எல்லாருமே தமிழ் தேசியத்தை இஸ்லாமியர்கள் நான் சொல்றேன். இஸ்லாமியர்கள் ஆராய்ந்து பார்க்கல. இன்ன வரைக்கும் அதனுடைய உண்மைத்தனத்தை யாருமே ஆய்வு செய்யல அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. இதுதான் தமிழ் தேசியம்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, கட்டாயம் அவர்கள் இந்த பக்கம் தான் நிப்பாங்க. இது ம்ஹ்ம். நாள் வரைக்கும் அதுதான் இன்னைக்கு ஆரியத்தை எதிர்க்கத்தான் திராவிடம் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில ஆரியத்துக்கு அடிபணிந்து தானே திராவிடம் நிக்குதுங்கிறது தானே உண்மையா இருக்கு. எத்தனையோ பேர் தமிழ் தேசியம் பேசியிருக்கலாம். எத்தனையோ பேர் ஐயா அ சீபா ஆதித்தனாரா இருக்கட்டும், இல்ல அண்ணல் தங்கோவா இருக்கட்டும், இல்ல கி.ஆ.பெ. விஸ்வநாதமா இருக்கட்டும், எத்தனையோ பேர் தமிழ் தேசியம் அப்படிங்கிற கூற்றை சுமந்துட்டு வந்தவங்க அவங்களோட ஷோல்டர்ஸ்ல. ஆனால் 2009க்கு பிறகு தானே நமக்கு தமிழ் தேசியம்னா ஒரு முற்றிலும் வேற கோணல்ல பார்க்கப்பட்டது. அதுவரைக்கும் திராவிடத்திடம் நம்மளுடைய மக்கள் ஏமாந்திருப்பாங்க. ஆனால் திராவிடம் என்றாலே ஏமாற்று என்பதை 2009க்கு பிறகு தானே நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால இது தமிழ் தேசியம்னா என்னங்கிற அதாவது தமிழ் தேசியம் என்பது அறமும், மனித அப் அம் விடு அரசியலும் அறமும் தான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.